வணக்கம். திருமணங்களுக்கு நாம் போகும்போது நம்ம திருமண வாழ்த்தாக பெஸ்ட் விஷஸ் ஃபார் எ லாங் அண்ட் மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஹாப்பி மேரிட் லைஃப்னு, அதாவது நீண்ட காலம் சந்தோஷமாகவும் அந்யோன்யமாகவும் வாழ வேண்டும் அப்படின்னு தான் வாழ்த்துவோம். அப்போ அதுக்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் அந்த குடுப்பினை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக முக்கியமாக மூணு விஷயங்கள். 7வது வீடு நல்லா பலமாக இருக்கணும். 7வது வீடு தான் கலத்திர ஸ்தானம். 7வது வீட்டு அதிபதி சுக்கிரன் நல்ல பலமாக இருக்கணும். அடுத்தது குரு பகவான். குரு பகவானும் பலமாக இருந்துட்டா, இந்த மூணுமே பலமாக இருந்துட்டா அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல சந்தோஷமான நீண்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அமையும். 7வது வீடு அப்படிங்கிறது திருமணம் மற்றும் இணக்கமான வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது. சுப கிரகங்களோட இருப்பு அல்லது சுப கிரகங்களோட சம்பந்தம் அப்படிங்கிறது 7வது வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அடுத்து சுக்கிரன் காதல், மகிழ்ச்சி, தம்பதிகளுக்கிடையே இணக்கமான ஒரு அந்யோன்யம் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது. ஒரு ஈர்ப்பை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈர்ப்பு இருந்தால் தான் அது குடும்ப வாழ்க்கை சுகமாக இருக்கும். அதனால் சுக்கிரன் பலம் பெறுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது குரு பகவான். குரு ஒரு ஸ்திரத்தன்மையான குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது. அறிவு மற்றும் நல்ல வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. நேர்மை, ஒழுக்கம், நியாயம், நியாயமான சம்பாத்தியம் போன்ற விஷயங்களை குரு பகவான் சொல்வார். அதே மாதிரி 7வது வீட்டின் மீது சுக்கிரன் மீது குருவோட பார்வை விழுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நவாம்சம் ரொம்ப முக்கியம். திருமண வாழ்க்கை ஒருத்தருக்கு எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத நவாம்சத்தை வச்சு தான் சொல்ல முடியும். 7வது வீட்டில் ராகு, கேது, சூரியன், செவ்வாய், சனி போன்ற அசுப கிரகங்கள் சம்மந்தப்படாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி 7வது வீட்டு அதிபதி சுக்கிரன் இவர்கள்லாம் 6, 8, 12 இல்லாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆகவே இந்த அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா ஒரு திருமண வாழ்க்கை மிக மிக